அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியில் நுண்ணறிவு சார்ந்த சில வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினா, பெட்டியொன்றில் மஞ்சள், சிவப்பு, ஊதா, பச்சை ஆகிய ஒவ்வொரு நிறங்களில் 4 பலூன்கள் வீதம் உள்ளன. பலூன்களின் நிறங்களை பார்க்காமல் ஒரே நிறத்திலான 2 பலூன்களை பெறுவதற்கு ஆக குறைந்தது எத்தனை பலூன்களை வெளியே எடுக்க வேண்டும்? இந்த பெட்டியிலே 4 நிறங்களில் பலூன்கள் காணப்படுகின்றது. அதே நேரம் 4 வீதம், ஒவ்வொரு நிறங்களிலும் 4 வீதம் பலூன்கள் காணப்படுகின்றன. எங்களுக்கு தேவையானது ஒரே நிறத்திலான 2 பலூன்கள் கிடைக்க வேண்டும். ஒரே நிறத்தில், அது எந்த நிறமாக இருக்கலாம். இதிலே 4 நிறங்கள் தரப்பட்டிருக்கின்றது. மஞ்சளாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், ஊதாவாக இருக்கலாம், பச்சையாக இருக்கலாம், எந்த நிறமாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரே நிறத்தில் 2 பலூன்கள் கிடைக்க வேண்டும். எனவே இதற்கான இலகுவான வழியை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய 4 நிறங்களுடைய எண்ணிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். 4 நிறங்கள் காணப்படுகின்றது. ஆகவே 4 நிறங்களுடைய அந்த எண்ணிக்கையோடு, இங்கு எத்தனை நிறங்கள் தரப்பட்டிருக்கின்றதோ அந்த நிறங்களுடைய எண்ணிக்கையோடு ஒன்றை கூட்டுதல் வேண்டும். எனவே இங்கு 4 நிறங்கள் காணப்படுகின்றன. 4ஓடு ஒன்றை கூட்டுகின்ற போது 5 இருக்கும். எனவே 5 பலூன்களை வெளியே எடுக்கின்ற போது அந்த 5 பலூன்களில் நிச்சயமாக ஒரே நிறத்தில் 2 பலூன்கள் காணப்படும். ஒரே நிறத்தில் நிச்சயமாக 2 பலூன்கள் காணப்படும். சில வழிகளில் ஒரே நிறத்தில் 3 பலூன்கள் காணப்படலாம், அல்லது 4 பலூன்கள் கூட காணப்படலாம். ஆனால் எங்களுக்கு தேவையானது ஒரே நிறத்தில் 2 பலூன்கள் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த பெட்டியில் இருந்து மொத்தமாக 5 பலூன்களை எடுக்க வேண்டும். 5 பலூன்கள் எடுக்கின்ற போது எங்களுக்கு ஒரே நிறத்தில் குறைந்தது 2 பலூன்களாவது காணப்படும். அடுத்த வினா, ஆகஸ்ட் மாதம் ஒன்றில் 4 சனிக்கிழமைகள் காணப்படுகின்றன எனின் அம்மாதத்தில் சனிக்கிழமைகளின் திகதிகளின் கூட்டுத்தொகையின் ஆகக்கூடிய பெருமானம் எவ்வளவு? இதிலே முதலாவது நாங்கள் இந்த மாதம் எத்தனை நாட்களில் முடிவடைகின்றது என்பதை பார்த்து கொள்வோம். ஆகஸ்ட் மாதம் ஒரு 31 நாட்களை கொண்ட ஒரு மாதம். 31 நாட்களிலே முடிவடையக்கூடிய மாதத்தினுடைய நாட்காட்டி ஒன்று இந்த திரையிலே காண்பிக்கப்படுகின்றது. இதிலே இந்த வினாவை பொறுத்தவரையில் ஆகஸ்ட் மாதம் ஒன்றில் 4 சனிக்கிழமைகள் காணப்படுகின்றன என சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் ஒரு 31 நாட்களை கொண்ட மாதம் காரணத்தினால் முதல் 3 நாட்களும், அதாவது 1ஆம் திகதி, 2ஆம் திகதி, 3ஆம் திகதிகளில் வரக்கூடிய நாட்கள் எப்பொழுதும் 5 வீதம் காணப்படும். ஏனென்று சொன்னால் 31 நாட்களை கொண்ட ஒரு மாதத்தில் 1ஆம் திகதி, 2ஆம் திகதி, 3ஆம் திகதிகளில் வரக்கூடிய நாட்கள் 5 வீதம் காணப்படும் என்பது நாங்கள் ஏற்கனவே பல காணொளிகளில் பார்த்த விடயம். இந்த வினாவிலே இந்த மாதத்தில் 4 சனிக்கிழமைகள் காணப்படுகின்றன என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதேவேளை அந்த 4 சனிக்கிழமைகளிலும் திகதிகளின் கூட்டுத்தொகைக்கு இருக்கக்கூடிய ஆகவும் கூடிய பெருமானம். எனவே இந்த 4 நாட்கள் காணக்கூடிய சனிக்கிழமையை பார்க்கின்ற போது 4 இடங்களிலே வரக்கூடியதாக இருக்கும். இந்த நாட்காட்டியை பொறுத்தவரை 4ஆம் திகதியில் அமையலாம், அல்லது 5ஆம் திகதியில் அமையலாம், அல்லது 6ஆம் திகதியில் அமையலாம், அல்லது 7ஆம் திகதியில் அமையலாம். இதில் எந்த திகதிகளிலும் இந்த சனிக்கிழமை அமையலாம். ஆனால் எங்களுக்கு கூடிய பெருமானம், திகதிகளுடைய கூட்டுத்தொகையை கூட்டுகின்ற போது கூடிய பெருமானம் கிடைக்கக்கூடியதாக அமைய வேண்டுமாக இருந்தால் இங்கு அந்த சனிக்கிழமை 7ஆம் திகதிகளில் அமையக்கூடிய 7, 14, 21, 28 ஆகிய திகதிகளில் அமையக்கூடிய சனிக்கிழமையாக இருக்கின்ற போதுதான் கூடிய பெருமானம் எங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. எனவே 4 சனிக்கிழமைகள் காணப்படுகின்றது மாதத்திலே, அதாவது இந்த தரப்பட்ட இந்த மாதத்தில் 4 சனிக்கிழமைகள் காணப்படுகின்றன. அந்த சனிக்கிழமைகளுக்கு இருக்கக்கூடிய, அதனுடைய திகதிகளுக்கு இருக்கக்கூடிய ஆகக்கூடிய பெருமானம் என்கின்ற போது 70 தான் இதற்கு சரியான விடையாக இருக்கும். இதே கேள்வியிலே ஆக குறைந்த பெருமானம் என்று கேட்கின்ற போது 58 விடையாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த நாட்காட்டியை நீங்கள் திரையிலே காண்பிக்கப்படுகின்ற நாட்காட்டியை அவதானித்தீர்களாக இருந்தால் இவ்விடயம் மிக தெளிவாக விளங்கும். யூடியூப் தளத்தில் பதிவேற்றப்படுகின்ற காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இதிலே பதிவேற்றப்படுகின்ற காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.